எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என்னுடைய சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாழ்க்கையில் குழப்பமா? கண்டிப்பாக இதில் ஹோப்னோ மூலமாக தீர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், வாழ்க்கையில் குழப்பம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே வாழ்க்கையை நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாங்க. ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி. ஆரோக்கியம், உறவு முறை, அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில், அப்படி இல்லைன்னா உங்களுடைய படிப்பை எடுத்துக்கலாம், இல்லை மணி, அதாவது செல்வம், இந்த பணம், இந்த 4 விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது எப்படி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெல்த்துன்னு வச்சுங்களேன், சில பேர் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் சொல்லுவாங்க, ஷோல்டர் பெயின், மூட்டு வலி, கால் வலி, தொடை வலிக்கு இது நடக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை சாப்பிட்டு டைஜஷன் ஆகலை, ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் சரியாக சாப்பிட முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இதில் நீங்கள் போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒரு பேரண்ட்ஸ் பசங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், சகோதரர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், நண்பர்கள் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுடைய சுப்பீரியர் கூட, உங்களுடைய கோலிக்ஸ், இவங்க கூட உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அதே மாதிரி கரியர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வேலை செஞ்சாலுமே ஒரு நல்ல பேர் இல்லை. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டார்கெட் இருக்குது, இந்த ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்கலாம். பணம்ன்ற விஷயத்தில் பார்க்கும்பொழுது இப்போ ஸ்கூல் வர எக்ஸாம்லாம் முடியுது. ஸோ முடிஞ்சோடனே அடுத்தது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இன்னும் ஒரு பிரச்சனைகள் குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகளுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஎம்ஐஸ், வாங்கின கடனுக்கு இஎம்ஐ மாதம் கட்டணும். எவ்வளோ செலவு சம்பாதிச்சாலும் செலவுகள் அதற்கு மேலாக கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், பணத்தால் ஒரு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான இந்த 4 விஷயத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பமாக மண்டையில் ஏறிடுதுங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன குழப்பமாக இந்த மாதிரியான 4 விஷயங்கள் அது கொடுக்குற தேவையில்லாத சிந்தனைகள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ண நினச்சா கூட அந்த எண்ணங்கள் ஓவர் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் ஓவர்லோடிங் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மூளை ரெஸ்ட்டே இருக்காது. என்னடா அது இவ்வளோ தூரம் பண்ணியுமே கூட எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையே, எதுவுமே முடியவே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் கட்டத்தில் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ அதுதாங்க. ஸோ அந்த ஒரு சலிப்பு, அந்த ஒரு இது தட்டும் பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப தப்பான வழிக்கு போயிட்டே இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ இந்த ஹோப்பனோ மூலமாக நீங்கள் ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இதனால் ஏற்படுகின்ற உங்களை அறியாமல், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த சிந்தனைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணி ஒரு மன நிறைவை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவே உங்கள் லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் தட். ஸோ இதுதாங்க இதோடைய சாராம்சமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ப்ராமிஸ் யூ, இந்த ப்ரோக்ராம் வீடியோ முடிஞ்ச போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ அது தொடங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். என்னை பற்றி. என்னுடைய பேர் டில்லி பாபு சம்பந்தம். நான் ஒரு டிஎஸ் அகாடமி நடத்தி வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனச்சோர்வு, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ இந்த எமோஷ்னலாக ரொம்ப ஊண்டாகி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் வெளிவராமல் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த வகுப்புகள்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த ஹோப்னோ மூலயமா, அப்புறம் என்எல்பி டெக்னிக்ஸ், இதையும் நான் முடிச்சிருக்கேன். ஹோப்னோவும் கிளாஸஸும் முடிச்சிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், இந்த 3 டெக்னிக்கலை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணி எப்படி வெளியே வரலாம் என்ற அந்த நுணுக்கங்களை நம்ம அதில் பார்க்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்எல்பின்றது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா உங்களை சப்கான்ஷியஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை எப்படி மாற்றி உங்களை கரெக்டான வழியில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த பயிற்சி எடுத்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வகுப்புகளை பற்றி நீங்கள் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் கால் கூட பண்ணுங்கள். ஸோ அது ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் என்னால் கொடுக்க முடியும். மேலும் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஃப்ரீ கிளாஸஸ். இன்றைக்கி 16 மார்ச் 2026, 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாளைக்கு ஈவினிங் 8 o'clock ஒரு கிளாஸஸ் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்றதை எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஹோப்பனோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ நம்ம போகிறோம். சரிங்களா? சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் கோயிங் டு தேட், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்பர் 1, ஸோ உங்களுக்கு எந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் ப்ரைமரியாக ஒரே ஒரு பிரச்சனையை இப்போ எடுத்துக்கோங்க. அந்த ப்ரைமரி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு வலி வருது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இன்சிடெண்ட் நினைக்கும் பொழுது அந்த எமோஷன் வந்து எனக்கு வெளிவர எமோஷன்ஸ் வந்து கோபமாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், சரிங்களா, ஒரு துரோகம் பண்ண அந்த துரோகமாக இருக்கலாம். அந்த மாதிரியான என்ன எமோஷன்ஸ் உங்களை அதை நினைக்கும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வருதோ அந்த எமோஷன்ஸை எடுங்க. அந்த இன்சிடெண்ட்டை திரும்ப திரும்ப நினச்சி அதை இன்னும் உக்கிரமாக்குங்க. ஸோ உக்கிரமாக்கி அதில் உள்ள இன்டென்சிட்டி என்னன்றதை கேப்சர் பண்ணுங்கள். இன்டென்சிட்டினா 1 to 10 ஸ்கேல் ரேட்டிங் வச்சுப்போம், சரிங்களா. 1லாம் கம்மி, 10னா ஹையஸ்ட், 8, 9லாம் ரொம்ப ஹையஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை நினச்சது இந்த மாதிரி அவன் எனக்கு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அந்த எமோஷன்ஸ் வெளியே வருதுல, நெகட்டிவ் எமோஷன்ஸ் 8ல் இருக்குது 9ல் இருக்குன்றதை ஸ்கேல் ரேட்டிங் கேப்சர் பண்ணுங்கள், சரிங்களா. இது ஒன்று. கூடவே வந்து இதை நினைக்கும் பொழுது உங்கள் உடம்புல எங்கன்னா வலி இருக்கா, கை வலிக்குது சார், பேக் பெயின் ஆகுது, செஸ்ட்டில் பெயினாக இருக்குது, தலை வலிக்குது, ஹார்ட்டில் வலியாக இருக்குது, ஸ்டமக்கில் வலியாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வலியாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கும்பொழுது என்னுடைய இதில் வந்து சார்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. சார் எனக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து வெறுப்பு, அதான் எமோஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை கோபம், என்னுடைய இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா 8ல் இருக்குது, 9ல் இருக்குது. கூடவே வந்து அப்போ என்ன பண்ணோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் 8, பெயின் வந்து செஸ்ட் இல்லை பேக் பெயின் இல்லை எங்கே இருக்குதோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போடுங்க. தேர்டு வந்து எத்தனை காலமாக இது இருக்குது சார், எத்தனை நாளாக இருக்குது, ஒரு 2 மாதமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த அளவுகோல் தெரியும். இந்த பயிற்சி முடிச்சிட்ட பிறகு, முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, முடித்த பிறகு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எடுக்க முடியும். அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டு உங்கள் டைரியில் எழுதுங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் என்னுடைய இந்த சாட்லேயும் நீங்கள் அதை பண்ணுங்கள். பிஃபோர் அப்புறம் ஆஃப்டரும் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஓப்பனும் பயிற்சிக்கு போக போகிறோம். எல்லாம் நல்லா கண்ணை மூடிக்குங்க. அதாவது நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ரெண்டு தடவை மூச்சு இழுத்து விட்டிங்களா, கண்ணை நல்லா மூடிக்குங்க. ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியதை, நான் சொல்ல போகிறத திருப்பி மனசார நீங்கள் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு சொல்லுங்கள். சொல்லும்போது நல்லா உணர்ந்து ரியலைஸ் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா. ரெடி? ஐம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. ஐம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. நான் என்னுடைய இன்றைய இந்த வாழ்க்கை நிலைக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் மற்றவர்களையோ மற்ற சூழ்நிலைகளையோ குறை கூறப் போவதில்லை. உற்று பார்த்தால் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இப்பொழுது வந்ததல்ல. நன்கு ஆராய்ந்து பார்க்கையில் என்னுடைய சிறு வயது முதலேயே இந்த மாதிரியான உணர்வுகளை, நெகட்டிவ் ஃபீலிங்ஸை உணர்ந்திருக்கிறேன். இது என்னுடைய பேட்டர்னாக இருந்திருக்கிறது. இதை மாற்றக்கூடியது எனக்குள்ளே. அதை அறியாமல் மற்றவர்களையோ மற்ற சூழ்நிலைகளையோ குறை கூறுவதில் அர்த்தமில்லை என்பதை உணரத் தவறியதற்காக நான் முழு பொறுப்பேற்கிறேன். என்னுடைய இந்த வெறுப்பு, கோபம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள் என்னை மட்டுமல்ல மற்றவர்களையும் காயப்படுத்தியிருப்பதற்காக நான் முழு பொறுப்பேற்கிறேன். நான் தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு தேவையற்ற பாரங்களை சுமந்து கொண்டு இருப்பதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். என்னுடைய ஆற்றலை, பிரபஞ்சத்தின் ஆற்றலை புரிந்து கொள்ள முயற்சி எடுத்து கொள்ளாததற்காக நான் வருந்துகிறேன். நான் எனக்குள் இருக்கும் இந்த எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகளை என்னிலிருந்து வெளியேற்ற பயிற்சி எடுக்காததற்காக என்னை மன்னிக்கவும். தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பி
என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் காயப்படுத்தியதற்காக என்னை மன்னிக்கவும். நான் எனக்குள் இருக்கும் பேராற்றலை உணராமல் என்னை மதியாமல் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். இந்த தருணம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்குள் இருக்கும் பேராற்றலை வெளியேற்ற, பேராற்றலை வெளியே கொண்டு வர எனக்கு ஒரு நல்வழி காட்டியதற்காக நன்றி. எனக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற உணர்வுகள் என்னிலிருந்து வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சமே, என்னுடைய இந்த தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற எண்ணங்களை என்னிலிருந்து விலக்கி என்னை மிகவும் லேசாக மாற்றியதற்காக உனக்கு நன்றி. என்னால் இப்பொழுது மிகவும் தெளிவாக யோசிக்க முடிகிறது. எனக்குள் இருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் முன்னே ஒரு பொருட்டே அல்ல என்பதை உணர முடிகிறது. அதற்காக நன்றி. பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற ஆற்றலை தந்ததற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். பிரச்சனைகளை கொண்டு வா, நான் எதிர்கொள்கிறேன் என்ற தைரியத்தை தந்ததற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். எதுவும் இந்த உலகத்தில் சாத்தியமே. எனக்குள் இருக்கும் இந்த லிமிட்டிங் பிலீஃப், என்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அதை சகிக்க முடியாது, அதை செய்ய முடியாது என்ற அனைத்து லிமிட்டிங் பிலீஃபையும் உடைத்ததற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். என்னால் இப்பொழுது தெளிவாக யோசிக்க முடிகிறது. என் வாழ்க்கை குழப்பத்திற்காக அல்ல, என் வாழ்க்கை குதூகலிப்பதற்காக. நான் சந்தோஷமாக பிறக்க இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். அதை உணராமல் என்னை வருத்தி, என்னையே நான் மதியாமல், என்னை எவ்வளவு தாழ்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாழ்மைப்படுத்தி என்னை ரொம்ப கேவலமாக நடத்தியதற்காக என்னை மன்னிக்கவும். எனக்கு நானே இப்படி இருந்ததற்காக, செய்ததற்காக நான் பிரபஞ்சமே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இனி முதல் நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னை உயர்விக்க, என்னை செழிப்பாக்க, என்னை திறமை மிக்கவனாக்க அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். என்னால் அனைத்தும் இயல முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. என்னால் இப்பொழுது மிகவும் தெளிவாக யோசிக்க முடிகிறது. வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன், என்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்ற அந்த அறிவை தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. நான் தினமும் உன்னை எப்பொழுதும் என் மனதில் வைத்து போற்றுவேன். எனக்குள் உள்ள பேராற்றலை மறுபடியும் வெளி செய்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. எனக்குள் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தியதற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. என்னை மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துடன் கனெக்ட் செய்ய உதவியதற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. நான் ஒரு தனியால் அல்ல, என்னுடன் இருப்பது பிரபஞ்சம். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றி. இந்த லேசான, இந்த ஆரோக்கியமான மனதுடன் இந்த உரையை எனக்கு தந்ததற்காக பிரபஞ்சமே உனக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. பொறுமையாக மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு எடுத்து விடும்போது உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போகிற மாதிரி நினச்சிட்டு விடுங்க. இப்போ ஒரு புது ஆளாக உணருங்க. ஓகேங்களா? நல்லா கையை ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் எல்லா எனர்ஜியும் இருக்கும். ஓகே, நேற்று என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டு யோசிச்சு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபார் பேட்டர்ன் இன்டரப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வெளியே மாற்றுறதுக்கு தான். இப்போ நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை திருப்பியும் நினச்சி பாருங்கள். அது நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளே எந்த மாதிரியான
எமோஷன்ஸ் வருது, அதோடைய இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். முன்னாடி 8 இருந்ததுன்னா இப்போ என்ன 6 ஆயிருக்கா, 4 இருக்கா, 0 ஆயிருக்கான்றதை நீங்கள் கமெண்டில் செக்ஷனில் தெரிவிங்க. சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா திருப்பி இன்னொரு தடவை இதே மாதிரியான ஹோப்பனோப்பனோ பயிற்சி நீங்களே பண்ணுங்கள். பண்ணும் பொழுது அது அகைன் கம் டு 2, 3, 0வில் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணாலுமே உங்களுடைய இந்த தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள்லாம் திரும்ப திரும்ப வருவது தடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து திருப்பி இதில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இதில் கூப்பிடுங்க, இதில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தான் மட்டும்தான் அது. அதில் நீங்கள் அந்த தகவலை கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். ஈவினிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலுமே நீங்கள் அதில் என்னை கூப்பிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நல்ல காணொலியை நான் இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ.